தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சில புகைப்படங்களை காட்டிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு. நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கக்கூடிய வகையில சொன்ன கருத்துக்களை நீங்க பாத்தீங்களா? அது பற்றி உங்களோட கருத்து இல்ல? இப்போ நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதாவது வந்து இப்போ தேனும் பாலும் ஆறு ஒன்றும் ஓடல. அப்படியே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு, சென்னையில் இருக்கு. இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை விண்ணை தொடுகின்ற அளவுக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசம். கட்ட பஞ்சாயத்துகள் தினந்தோறும் நடந்தது. கொலை அரங்கேற்றம் இல்லாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கில் மிக மிக மோசமடைந்த ஒரு மாநிலம். சட்ட ஒழுங்கில் மோசம் என்று சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாடு. அதுவும் சென்னை வந்து ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு நம்முடைய சென்னை மக்கள் வந்து ஒரு மிகுந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சம் தருகிற சூழ்நிலை தான் இன்றைக்கு சென்னை மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அப்படி இருக்கிற நிலையில அதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் வெறும் புகைப்படத்தை காட்டி அது வந்து அரசியல் செய்வது என்பது அந்த உளறல் உதயநிதி, அதாவது உளறல் உதயநிதிக்கு வழக்கமாகிவிட்ட ஒன்று. எனவே அந்த வகையில் வந்து பொதுச்சாளர் பொறுத்தவரையில் வந்து சரியான பதிலடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக கண்டிப்பாக வந்து நாட்டு மக்கள் வந்து இப்போ வந்து ஏற்கனவே வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டோ ஷூட் நடந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஒரு போட்டோ ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திரு உளறல் உதயநிதியும் அதே போன்று ரிமோட்டு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அங்கங்கே போய் டீ சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் அமாவாசை சோறு கிடைக்க போறதில்லை. ஏதோ ஒரு நாள் கிடைச்சது. அது வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்துறதுனால அது மக்களும் வந்து கிளுகிழுப்பு காட்டி ஏமாத்துறதுனால நம்பிட்டாங்க. ஆனா மக்கள் இப்ப உஷாராயிட்டாங்க. இனிமேலும் மக்கள் வந்து நம்ப தயாரா இல்ல. ஐயா, பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு கச்சத்தீவை வந்து காங்கிரஸால வந்துதான் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ட்வீட் ஒன்று இன்னைக்கு போட்டுருக்காங்க. எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, இப்போ அதாவது 1974 நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அங்க மத்தியில் ஆண்டுது. கூட யாரு இருக்கா? இங்கே மாநிலத்தில் இதே சாட்சாத் திரு கருணாநிதி யாருடைய தந்தை? உதயநிதியினுடைய தாத்தா, ஸ்டாலினுடைய தந்தை. இவர் தான் வந்து அன்னைக்கு வந்து முதலமைச்சர். 74 கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்கும் போது, அதாவது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பொறுத்தவரை ஒரு அதாவது வந்து என்னன்னா இலங்கைக்கு கச்சத்தீரை தாரை வார்க்க வேண்டும் என்று திருமதி பண்டரா நாயகா அந்த பிரதமராக இருந்து இலங்கை பிரதமராக இருந்த பண்டரா நாயகா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி கச்சத்தீவு எங்களுக்கு கொடுங்கன்னு. ஓகே, தாராளமாக எடுத்துங்க சொல்லிட்டாங்க. யாரு? இந்திரா காந்தி அம்மா தாராளமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தாராளமாக எடுத்துங்கன்னு சொல்லிட்டா அது நம்முடைய தமிழ் நிலத்துடைய ஒரு பகுதி, ஒரு பாயிண்ட், இந்தியாவினுடைய ஒரு பகுதி. கச்சத்தீவு கிட்ட இலங்கைக்கு போவதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷமா அந்த பகுதியில் தான் மீன் பிடிச்சாங்க. இந்த கச்சத்தீவு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அது தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதே போல வந்து தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இத்தனை மாவட்டங்கள் வந்து உள்ளடக்கிய மீனவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் போயிடும். எனவே அதை நம்ம வந்து கொடுக்க கூடாது அப்படின்ற அடிப்படையில் கடுமையா வந்து எதிர்த்து இருக்கணும். யாரு? திமுக பொறுத்தல. ஆனா கடுமையா எதிர்க்கல. மாறாக என்ன பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க தாரை வார்த்துக்கணும்னு பச்சை கம்பளம் வீசி பச்சை கொடி காட்டி கொடுத்துருங்கன்றார். 1974 பாராளுமன்றத்தில் கொண்டு வரல, விவாதம் இல்லாமலே கச்சத்தீவு தாரை வச்சது. அப்ப என்ன பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த காலகட்டத்தில்? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவு தாரை வச்சது. ஏன் வந்து அன்னைக்கு கொடுத்தாருன்னா, அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் 1974 சர்க்காரியா கமிஷன்ல திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து உள்ள போட்டுருவாங்கன்னு பயந்துட்டு அவருடைய சுயநலத்துக்காக ஜெயிலுக்கு போகக்கூடாதுனால கச்சத்தீவை வந்து தாரை வச்சு கொடுத்துட்டாங்க.